விஜயை பி.கே. சந்தித்த விஷயமே புதுசா? உடனடியாக பறந்த அட்வைஸ். களம் மாறியது. தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகள் இருந்தாலே ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனை கடந்து பெரும்பாலும் வியூக வகுப்பாளர்களை நம்பியே அரசியல் களமும் நகர்ந்து செல்கிறது. முதல் ஆளாக ஸ்டாலின் தான் வடமாநிலத்தில் இருந்து சுனிலை தமிழகத்தில் தேர்தல் வியூக அமைப்பாளராக கொண்டு வந்து நமக்கு நாமே என்ற பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆனால் அப்போது ஜெயலலிதா பக்கம் பிரசாந்த் கிஷோர் சென்றபோது மக்களை நம்பி வெற்றியை பெற்றார். அதனைத் தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அடுத்த தேர்தலில் திமுக பக்கம் சென்று வெற்றியை பெற்றார். இந்நிலையில்தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைத்த பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளரை கடந்து சொந்தமாக கட்சியை தொடக்கி வடமாநிலத்தில் போட்டியிட்டார். ஆனால் போட்டியிட்ட இடங்களில் டெபாசிட் இழந்தார். இது வேலைக்காகாது என எண்ணி மீண்டும் வியூக பணியை தொடங்கினார். விஜய் தாவேகாவை தொடங்க விசிகாவில் இருந்த ஆதவ் அர்ஜுனா புத்தக வெளியீட்டு விழாவிற்கு விஜயை அழைக்க, அதே விழாவில் திருமாவளவனை கலந்து கொள்ள அழைத்த பொழுது ஏற்பட்ட பிரச்சனையில் திருமாவளவன் ஒதுங்க, அந்த விழாவில் விஜயும் ஆதவும் திமுக அரசை விமர்சித்ததால் ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து இடைக்காலமாக நீக்கப்பட்டார். விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் பின்னர் விஜய் அழைப்பின் பேரில் தாவேகேவில் இணைந்தார். ஆதவ் அர்ஜுனா தாவேகேவில் இணைவதற்கு முன்பு தாவேகே புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இருவர் கைக்குள் அடக்கமாக செயல்பட்டு வந்தது. இருவரும் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாமல் இருந்ததால் நிர்வாகிகள் சோர்வடைந்தனர். ஆதவ் கட்சிக்குள் வந்ததை அடுத்து நிர்வாகிகள் உற்சாகமடைந்தனர். இந்நிலையில் நேற்று திடீரென பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்திருந்தார். அப்போது விஜய், பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அவருடன் தாவேகே பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மட்டும் அனுமதிக்கப்பட்டார். இந்த ஆலோசனையில் ஜான் அனுமதிக்கப்படவில்லை. ஆலோசனை முடிந்த பின்னர் ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி மூவரும் தனியாக ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது வருகின்ற தேர்தலில் தாவேகே எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், தாவேகேவுக்குள் உள்ள பிரச்சனைகள், விஜயின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த ஆலோசனையில் பிரசாந்த் கிஷோர் பகிர்ந்திருப்பார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வெளியே வரவில்லை. மேலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், முழுக்க முழுக்க விஜய் தலைமையில் கூட்டணி என்றும், முதல்வர் வேட்பாளர் விஜயே என்றும் ஆலோசனை என்று கூறப்படுகிறது. தாவேகேவின் முழு அரசியல் பணியையும் ஆதவ் அர்ஜுனா மட்டுமே நடத்தி வருவதாக அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.